அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 27/9/2024 அருமையான புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை தான். புரட்டாசி மாதம் அருமையான வெள்ளிக்கிழமை. மதியம் சுக்கிர ஊரை. பெருமாள் 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 எல்லாமே பெருமாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. நம்ம இந்த உலகத்தையே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நம்ம என்ன பண்ணோம்? பெருமாளை போய் பிடிக்க வேண்டும். பெருமாளை பிடிச்சிங்கன்னா சுக்கரன்தான் வருமானம், சுக்கரன்தான் பொருளாதாரம், மனமகிழ்ச்சி, உல்லாசம், சல்லாபம், பூவு, ஸ்வீட்டு எல்லாமே சுக்கரன்தான். சுக்கரன் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையாக செய்வார். நல்ல காசு வரும், நல்ல பண வரவு ஏற்படும். கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். ரிஷப வாகனம் கோமடத்தில் நடக்கக்கூடிய கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். வாய்ப்பில்லைன்னா நேரலையில் வருகிறது, கலந்து கொள்ளுங்கள். உங்கள் அருகில் பசுக்கள் இருந்தால் பசுக்களுக்கு உணவளியுங்கள். பசுக்களுக்கு பழம் வாங்கி கொடுங்க, ஸ்வீட்டாக எதாவது வாங்கி கொடுங்க, புல் வாங்கி கொடுங்க, தட்டு வாங்கி கொடுங்க. என் தட்டுனா சாப்பிட்ற தட்டு இல்லை, அது அந்த இதுக்கு மக்காச்சோள தட்டுக்கு தட்டுன்னு தான் சொல்லுவாள். மக்காச்சோள தட்டு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வாங்கி கொடுங்க. பசு மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிர ஓரை பெருமாள் மகாலட்சுமி. பெருமாளையும் மகாலட்சுமியும் வணங்குவதற்காக சுக்கிர ஓரையில் கோபூஜை வைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த மகாலய பட்சத்தில் இந்த சுக்கிர ஓரை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்காக காத்திருக்கிறோம். ரிஷப வாகனம் கோமடத்தில் திருப்பூரில் இன்று முக்கியமான நாள். பலரை சிரிக்க வைத்து பலரைக்கு மனநோய் இல்லாமல் பார்த்து கொண்ட திரு நாகேஷ் அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம அவரை மறக்கவே முடியாது. நீங்கள் காதலிக்க நேரமில்லை படத்தில் அந்த பேய் கதை சொல்கிற சீனை நான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படியுமா ஒருத்தனால் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, நாகேஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் எனக்கு அறிமுகமானது திருவிளையாடல் படத்தில். சொக்கா அப்படிம்பார் அவர் தான். அந்த வார்த்தை எனக்கு அங்கேருந்து வந்த வார்த்தை. அவர் தான் சொக்கா அப்படின்னு போய் கூப்பிடுவார். வேகமாக ஓடுவார். வேகமாக ஓடி போய் அப்படியே நின்று மீனாட்சியை தாண்டிடுவார். குடுக்குன்னு திரும்ப மீனாட்சியை வணங்கிட்டு திரும்ப போய் அந்த சிவாஜியை பார்க்கும்போது அப்படியே ஒரு வளைஞ்சு திரும்ப எந்திரிப்பார் பாருங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நகைச்சுவை நடிகர் என்பதையும் தாண்டி பல பரிமாணங்களை காட்டியவர் திரு நாகேஷ் அவர்கள். நகைச்சுவை மட்டுமல்லாது, ஆனால் உண்மையிலேயே அவர் மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கவே கிடைக்காது. அது எப்படி சொல்கிறது, இன்னொரு நாகேஷ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 1970 காலகட்டங்களிலிருந்து 2000 காலகட்டம் வரை பலரை தன் நகைச்சுவையால் சிரிக்க வைத்தவர். பலருக்கு வாழ்க்கை கொடுத்தவர்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரு காமெடி சீன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, அது இந்த காமெடிஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். அவர் வில்லன் பண்ணும்போதும் சரி, நாகேஷ் வில்லன் பண்ணும்போது நாகேஷா இப்படிலாம் வில்லன் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும். ராஜா படத்தில் கூட அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனால இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சது கமலஹாசன் தான் சொல்லுவார். நடிப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா நாகேஷிடமிருந்து வந்ததும் பார். ஏன் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நாகேஷ் அது ஒரு சம்பவம் சொல்லுவார் கமலஹாசன். இவங்க எல்லாம் உட்காந்து இந்த மைக்கேல் மதன காமராஜனுக்கு எல்லாம் சீன்லாம் எழுதி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ராஜாவை போய் தூக்கிட்டு வரணும், மாற்றி தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதில் கமல் ஒரு வார்த்தை அதில் எதாச்சும் வச்சுருவாப்புல. அப்போ இவங்களை ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, எங்கடா பாதி தான் வந்திருக்கு மீதி எங்கே அப்படின்னு நாகேஷ் கேட்டுருவாராம்மா. அந்த இடத்துக்கு டைலாக் ஃபில் பண்ணுறதுக்காகவே 2 நாள் யோசிச்சாராம் கமல். 2 நாள் யோசிச்சு அவ்வளோதாங்க கிடச்சிது அப்படின்னு ஒரு டைலாக் வச்சாராம். அதெல்லாம் சொல்லுவார். நாகேஷை பீட் பண்ணுறது சாதாரணப்பட்ட விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லுவார். இந்த மனிதர்கள்லாம் நீங்கள் மறந்து விட்டார்கள். நம்ம இதெல்லாம் மறந்து போயிட்டுருக்கோம். நம்ம வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அருமையான ஒரு நபர். அதே போல் தினத்தந்தி அதிபர், தினத்தந்தியை வளர்த்தவர் ஆதித்தனார் அவருடைய பிறந்தநாள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அவருடைய பிறந்தநாளுக்கும் நம்ம அவரை நம்ம நினைவில் வச்சுக்கணும். தினத்தந்தியை துவங்கியவர். நல்ல மனிதர்களை நினைவில் வைத்துக்கொள்வோம். வாருங்கள். திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக சுற்றுலா தினம் மாலை 5:34 வரைக்கும். மகாலயபட்ச தேய்பிறை தசமி, அதன் பின்பு மகாலயபட்ச தேய்பிறை ஏகாதசி. அதிகாலை 4:32 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம். அதிகாலை 4:41 வரைக்கும் பரீகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு சிவம் நாமயோகம் நாள் முழுவதும். சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதிகாலை 5:32 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு மாலை 5:34 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். மகாலயபட்ச தசமி வெள்ளிக்கிழமை. அதனால் தசமி திதியில் பிறந்தவர்களாக நீங்கள் தேய்பிறை வளர்பிறை எந்த தசமியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர் நினைவாக வீட்டில் படையலிட்டு சாமி கும்பிடுங்க.
உங்கள் முன்னோர்கள் தசமியில் மறைந்திருந்தால் இதே மாதிரி வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர்கள் நினைவாக வணங்கிவிட்டு நீங்கள் வேட்டி சேலை தானமாக கொடுங்க, அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை தசமியை தவற விட்டு விடாதீர்கள். உலக சுற்றுலா தினம். வாழ்க்கையில் எங்கேயாவது சுற்றுலா போகணும்னு நினச்சிங்கன்னா பினாங் போயிட்டு வாங்க. பினாங் ஒவ்வொரு தமிழனும் போய் பார்க்க வேண்டிய இடம். மலேசியாவில் இருக்குது. தண்ணீர் மலை முருகன். வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு பினாங்கை சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் எங்கேயாவது போகணும், நான் அடுத்த வருஷம் போகலான் இருக்கேன் அப்படின்னா பினாங் ஒரு முறை போயிட்டு அப்படியே மலேசியா 10 மலை முருகனை பாட்டுவாங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை. எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும். அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில்.
இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள். புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான வெள்ளிக்கிழமை மாகாலயபட்ச தசமியுடன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க, 2ஆம் சனிக்கிழமை மாகாலயபட்ச ஏகாதசியுடன் வருகிறது. சிறப்பிலும் சிறப்பாக எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.